மற்றுமோர் எங்களுக்கு உதவிக்கரன் நீட்டிய அனுசரணையாளர் வரப்போகின்றார். விழா சிறப்புற வேண்டும் என்றே எங்களுக்கு அனுசரணை வழங்கிய ஒரு அன்புள்ளம் ஃபைனான்சியல் சர்வீஸ் அட்வைசர், லீகல் சர்வீஸ், எந்த விதமான காப்புறுதி சேவைகள் எதுவாக இருந்தாலும் இவரை அழையுங்கள். திருமதி ரஜினி தயாகரன் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றேன். இவருடைய அனுசரணை இந்த வருடத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இவ்விலைமதிப்பற்ற திருக்குறள் விழா நிகழ்வு கலந்து கொண்டுள்ள திருவள்ளுவரின் பெருமையை கூறும் இவ்விழாவில் நானும் ஒரு அணிலாக இருப்பதில் பெருமை மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் இங்கே வந்து பேசுறது பெரிய சொற்பொழிவுக்காக நான் இங்கே வரல. நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை திருக்குறளின் ஒளியினாலேயே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன். நமக்கு தெரியும், திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் இது நூற்றாண்டுகளுக்கு கடந்தாலும் இப்போதும் நம் வாழ்வுக்கு நிகரான வழிகாட்டி. இது ஒரு குறள்ல பாப்போம். செல்வம் செழிப்பின் தலைமை அவையில் அல்லது இல் வாழ்க்கை அன்றே பெறும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ள அமைதி இருக்கணும், நிம்மதி இருக்கணும்னா அது செல்வத்தால மட்டும்தான் முடியும். ஆனா அந்த செல்வம் நம்ம கையில இருக்கணும்னா, நழுவாம போக இருக்கணும்னா சில குடும்பத்துக்கான பாதுகாப்புகளை நாங்க வச்சிருக்கணும். அதனால தான் நான் ஒரு நிதி பாதுகாப்பு ஆலோசகராக, ஃபைனான்ஸ் செக்யூரிட்டி அட்வைசராக வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். என்னுடைய வேலை பிள்ளைகளுக்கான எஜுகேஷன் பிளான் தரது, ஓய்வு காலத்தில் உங்களுக்கான நிம்மதியாக வாழணும்னா அதுக்கான ரிட்டையர்மெண்ட் பிளானை சொல்கிறது, திடீரென்று மருத்துவ செலவுகள் வந்தால் அதுக்கான பாதுகாப்பு என்ன, நம்ம சம்பாதிப்பில் இருக்கிற முதலீட்டுகளை வச்சு நாங்கள் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் எப்படி சொத்து வளர்த்து வாழலாம்ன்றதை பற்றியும், உங்களோட சொத்துக்களை அடுத்த சந்ததிக்கு கொடுக்கும்போது என்னென்ன லீகல் விஷயம் இருக்கின்றதை பற்றியும் சில ஆலோசனைகளை சொல்கிறது தான் என்னுடைய வேலை. இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு குறள் வருது. அற்றால் அரிதன கூறாமை இன்றே பற்றுள்ள முட்டவர் செயல். அதாவது நாளைய பிரச்சனையை நாளை கண்டு தள்ளி வைக்காம இன்றே திட்டமிடணும். முன்னேற்பாடு செய்கிறது தான் புத்திசாலித்தனமான மனிதர்களின் குணம். இதுவே நாமும் செய்ய வேண்டியது. நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நாளைய நிம்மதிக்காக இப்பவே சிறிய தீர்மானங்களை எடுப்போம். முடிவில் இன்னொரு அழகான குறளை நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறீங்க. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனியது உயர்வு. அதாவது ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை கணக்கிடுறதுக்கு அவருடைய உள்ளம்தான் அளவுகோல். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் பிறர் நலனுக்காக சிந்திக்கிற உள்ளம்தான் உண்மையான உயர்வு. அதனால தான் சொல்றேன், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம எல்லோரும் கொஞ்சம் சிந்திக்கலாம். அத்தோடு நம்ம சமுதாயத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேணும். வள்ளுவர் கூறும் அறத்தையும் எங்களால் வளர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு, உங்கள் நிதி பாதுகாப்பு ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனை வேணுமென்றாலும் என்னை அணுகலாம் என்று கேட்டுக்கொண்டு, நீங்களும் உங்களோட குடும்பமும் நிதி பாதுகாப்புடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சகோதரி. ஃபைனான்சியல் சர்வீஸ் அட்வைசர் எங்களோடு இருக்கின்ற ரஜினி தயாகரன் அவர்கள் இன்றைய அறங்கூறும் திருக்குறள் விழாவுக்கு விளம்பர அனுசரணையோடு ஒரு பெற்றோராக இருந்து சாத்வீக ஓசைக்கு வலி சேர்த்திருக்கின்றார். அவருக்கான சிறப்பு கௌரவம் இடம்பெற போகின்றது. சாத்வீக ஓசையின் ஆசிரியை திருமதி தயாபரி சர்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அத்தோடு சிறப்பு அனுசரணை வழங்கிய ரஜினி தயாகரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். கரகோஷம் ஒலிக்க வேண்டும். நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வில்லையாம், உய்வில்லை செய்த நன்றி கொண்ட மகற்கு. அதுதான் முக்கியம். நன்றி.